வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பராமரிப்பின்றி போடப்பட்டுள்ள ஆண்டியப்பனூர் அணையை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஜவ்வாது மலை அடிவாரத்தில் இயற்கை எழிலுடன் கூடிய ரம்யமான சூழலை சுமந்து அமைந்துள்ளது ஆண்டியப்பனூர் அணை. வாணியம்பாடி மற்றும் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பாசன தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக கடந்த 2007ஆம் ஆண்டில் திமுக ஆட்சியின் போது 26 அடி உயரத்தில் ஆண்டியப்பனூர் அணை கட்டப்பட்டது. சுமார் 5000 ஏக்கர் நிலங்களின் பாசன தேவையை பூர்த்தி செய்து வந்த அணை தற்போது கேட்பாரற்று கிடக்கிறது. மேட்டூர் அணை திறக்கக்கூடிய அரசாணையில் இருக்கிறது. இது ஆண்டியப்பனூர் அணை அந்த மாதிரி ஒரு திட்டத்திலே இல்லை. அதனால் இந்த ஆண்டியப்பனூர் அணையாகப்பட்டது தண்ணீர் கால்வாயை தூர்வாரி தண்ணீர் மக்களுக்கு கொடுத்தால் இந்த ஆண்டியப்பனூர் விவசாயமும் செழிப்பாக இருக்கும், குடிநீர் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிப்பு இல்லாததால் அணை பூங்காவில் கலை நயத்துடன் கட்டப்பட்ட சரஸ்வதி சிலை, மயில், டைனோசர் மற்றும் காளைகள் போன்ற சிலைகள் கலையிழந்து கிடக்கின்றன. பசுமைக்காக அமைக்கப்பட்ட பந்தல்கள் பழுதடைந்தும் மின் விளக்குகள் உடைந்தும் பூங்கா அதன் பொலிவை இழந்து கிடப்பதாக மனம் உடைகின்றனர் அப்பகுதி மக்கள். டேம் காவையில் கொடுத்த பணமுங்க சண்டுக்கு 700 600 கொடுத்தாங்க. அதுவும் கொடுத்து கணக்கு தொடச்சி விட்டாங்க. அதுக்கு அப்ளை பண்ணி அதுக்கு உண்டான ஒரு நிவாரணமும் எங்களுக்கு கிடைக்கலைங்க. எப்போது பயனடியாக நமக்கு அந்த தண்ணி வந்தால் திறந்து விடுவான்னு பார்த்துங்க, அதுவும் அதுக்கான அந்த தண்ணி வரதுக்கான வாய்ப்பும் கிடையாதுங்க. நிறைஞ்சாலே டேம் நிறைஞ்சாலே எங்களுக்கு அந்த தண்ணி இது பண்ணுறாங்க. அந்த டேமை தூர்வாரி ஏதாவது ஒன்று அந்த தண்ணி நீக்கிறதுக்கு வழி பண்ணி சொன்னாலும் அதுவும் அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கலங்க. அழகான பகுதியில் அமைந்துள்ள அணையை சீரமைத்து பாசன தேவையை பூர்த்தி செய்யவும் அவற்றை சுற்றுலா தலமாக அறிவிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து அணையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அதன் அடிப்படையில் அணையை சீரமைக்கவும் பூங்காவை மேம்படுத்தவும் 9,20,00,000 ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டது. ஆனால் இதுநாள் வரை பணிகளை தொடங்குவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை என்கின்றனர் பொதுமக்கள். பல கோடி ரூபாய் செலவு செய்து கட்டப்பட்ட டேம் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது. இதுவரை 2-3 முறை நிரம்பியுள்ளது. நிரம்பியும் இந்த ஊர் மக்களுக்கு எதுவும் பயன்பாட்டிற்கு தண்ணீர் கிடையாது. குடி தண்ணீர் பிரச்சனை நிறைய இருக்கிறது எங்கள் ஊருக்கு. ஆகையினால அந்த கால்வாய் வழியாக ஏரிகளுக்கு தண்ணீர் விட்டாலே எங்கள் ஊர் பொதுமக்கள் தண்ணீர் குடிப்பதற்கு நன்றாக இருக்கும். அணைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்திற்கான இழப்பீட்டை விவசாயிகளுக்கு இன்று வரையிலும் வழங்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. 2-3 முறை அணை நிரம்பியும் தண்ணீர் திறக்கவில்லை என குற்றம் சாட்டும் விவசாயிகள் இனியாவது அணையை தூர்வாரி தண்ணீரை நிரப்பி பாசன தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக வாணியம்பாடியில் இருந்து வெங்கடேஷ்.